வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எதை பத்தின வீடியோக்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சூரிய குடும்பம் இது சம்பந்தமான வீடியோக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் பழைய வீடியோக்களை பார்க்காதவங்களுக்கு மேல கார்ட்ல பிளேலிஸ்டோட இதை பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அது என்னன்னா, நாம தினமும் பார்க்குற இந்த கோள்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய வாயு மற்றும் தூசு மேகமா தான் இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் சூரிய நெபுலா. இந்த நெபுலால தான் நம்ம சூரியன் அப்புறம் மற்ற கோள்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த மேகத்துல ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள், கொஞ்சம் தூசும் தான் இருந்துச்சு. இந்த நெபுலாவில் இருந்த வாயுவும் தூசுவும் ஈர்ப்பு விசையால ஒன்னோட ஒன்று சேர்ந்து சுருங்க ஆரம்பிச்சது. இதோட மையத்துல நிறைய பொருட்கள் ஒன்று சேர்ந்ததும் ஈர்ப்பு விசை இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த சுருங்குறப்ப நெபுலா ஒரு தட்டு மாதிரியான வடிவத்துல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த தட்டு மாதிரி இருந்த நெபுலாவோட மையத்துல அழுத்தமும் வெப்பமும் ரொம்பவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெப்பத்துல அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் என்ற வினை தொடங்கிருச்சு. நியூக்ளியர் ஃபியூஷன்னா ஹைட்ரஜன் அணுக்களும் ஹீலியன் அணுக்களா மாறுறது தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பயங்கரமான ஆற்றல் அதுல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த ஆற்றல் தான் நம்ம சூரியன். இது ஒரு நட்சத்திரம். இப்ப நம்ம சூரியனை பத்தி நம்ம ஏற்கனவே மஞ்சள் குள்ளன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் மேல போட்டிருக்கோம். அதோடைய இதை கார்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அதை பத்தின தெளிவான விளக்கங்கள் இது எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. இப்ப சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால இப்ப நம்ம சூரிய குடும்பத்துல சூரியனை பத்தி நாம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்ததா கிரகங்களோட தோற்றத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். சூரியன் உருவாகிறப்ப மிச்சம் இருந்த தூசி, வாயு எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பாறைகளா மாறிச்சு. இந்த பாறைகள் ஒன்னோட ஒன்று மோதி பெரிய கோள்களா உருமாற ஆரம்பிச்சது. இப்படித்தான் நம்ம கோள்கள் உருவாக ஆரம்பிச்சது. நம்ம சூரிய குடும்பத்துல 2 விதமான கோள்கள் இருக்கு. ஒன்று பாறை கோள்கள், இன்னொன்னு வாயு கோள்கள். பாறை கோள்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதெல்லாம் பாறை கோள்கள். இதுங்க எல்லாம் பாறை உலோகத்தால உருவானது. வாயு கோள்கள் பாத்தீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் வாயு கோள்கள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே வாயுவால உருவானது. எல்லா கோள்களும் தன்னை தானே சுத்தி வருது. அதுக்கு சுய சுழற்சி அப்படின்னு பேரு. அதே மாதிரி எல்லா கோள்களும் சூரியனையும் சுத்தி வருது. இதுக்கு சுற்றுப்பாதை சுழற்சி அப்படின்னு பேரு. இந்த சுழற்சியால தான் பகல், இரவு, வருஷம் இதெல்லாம் ஏற்படுது. நண்பர்களே, நாம இப்ப கோள்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு கோள்களுடைய தனிப்பட்ட திறன் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய அறிவியல் தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.